Now, what is this graceful shutdown? அப்படின்னா என்ன? கிரேஸ்ஃபுல் ஷட்டவுன்னா என்ன? குட் பை மெசேஜ்னா என்ன? இந்த படத்தை பார்த்து நல்லா கதை புரியும். பார்த்தாலே கதை புரியும். ஏல இருந்து ஏதோ ஒரு நெட்வொர்க் கிளவுட்ல போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு பி வழியா போலாம், சி வழியா போலாம். இதுல எது சக்சஸரா இருந்தது இவ்வளவு நேரம்னா பி தான் சக்சஸரா இருந்துச்சு, சி வந்து ஃபீசிபிள் சக்சஸரா இருந்துச்சு. அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அப்போ ஏதோ ஒரு காரணம், இங்க ஏதோ லிங்க் ஃபெயிலியர் ஆச்சோ ஏதோ ஒண்ணு, உடனே இந்த ரவுட்டர் என்ன பண்ணும் தெரியுங்களா? கே வேல்யூஸ் இருக்கு இல்லையா, எல்லா கே வேல்யூஸும் 255 மாத்திடும். டிஃபால்ட்டா கே வேல்யூ என்னது? 1. இப்போ டிலேவை வந்து 1ஆல பெருக்குனா டிலே தான் வரும். டிலேவை 255 பெருக்குனீங்கன்னா பயங்கர டிலே. லோட 255 பெருக்குனா பயங்கரமான லோடு. இத பார்த்ததும் இவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், ஐயோ இந்த வழி இந்த பாதையை நமக்கு வேணாம் பண்ணிட்டு இந்த பாதையை சக்சஸரா மாத்திப்பான். இந்த மாதிரி கே வேல்யூஸ் 255 போட்டு அனுப்புது பாருங்க, அதுக்கு பேர் தான் குட் பை மெசேஜ். அந்த அந்த ரவுட்டை பாய்சன் பண்ணுது. இவ்வளவு நேரம் கே 1ன்னு சொல்லிட்டு இருந்த ரவுட்டர் பி அந்த 1.1.1.1 நெட்வொர்க்கு இப்ப என்ன சொல்லுது? கே 255 சொல்லுது. எல்லா K1 255, K2 255 எல்லாம் 255 சொல்லுது. அதை பார்த்ததும் ஏக்கு புரிஞ்சிடுது, அந்த பாதை ரொம்ப மோசமான பாதை, இனி அதை சக்சஸரா வச்சுக்க கூடாது அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிடுது, ஃபீசிபிள் சக்சஸருக்கு மாறிடுது. அப்போ ஏல வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது. குட் பை மெசேஜ் வந்ததும் அடுத்த பாதையை தேர்ந்தெடுத்துடுது. இந்த குட் பை மெசேஜ் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணும். அப்டேட் வரும் வரும் வரும்னு வெயிட் பண்ணும், வரவே வராது. அந்த ஸ்டக் இன் ஆக்டிவ் ப்ராப்ளம்லாம் வரது வாய்ப்பு இருக்குது. இங்க அந்த பிரச்சனையே இல்லை. ஏதோ ஒன்று டவுன் ஆயிடுச்சா உடனே குட் பை மெசேஜ் வந்துடும். ஸோ தட் அந்த ஏ ரவுட்டர் மாதிரி இருக்கிற ரவுட்டர்ஸ் என்ன பண்ண முடியும், அடுத்த வேலையை பார்த்துட்டு போக முடியும். இல்லைன்னா இது ஏன் நம்பிட்டு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இவ்வளோதான் குட் பை மெசேஜ். இதுக்கு ஏதோ கன்ஃபிகரேஷன்லாம் கிடையாது, அதுவா நடக்கிறது. சரி, இப்போ இந்த சாப்டர்ல வந்து நம்ம நிறைய அட்வான்ஸ் விஷயங்களை பார்த்தோம். சம்மரைசேஷனு, ஸ்டப், மெயில், எல்லா டைப் ஆஃப் ஸ்டப், அப்புறம் குட் பை மெசேஜ். இந்த ஸ்டப் கன்ஃபிகர் பண்றது இதுதான் காரணம். இந்த ஸ்டக் இன் ஆக்டிவ் போயிடக்கூடாது. அன்னெசரியா என்ன பண்ணக்கூடாது, குவரிஸ் அனுப்பி யாரும் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்பை ரீசெட் பண்ணிட்டு இல்லாம நம்ம நல்லா சமாளிக்க முடியுது. கடைசியாக வந்து கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன் குட் பை மெசேஜ் பார்த்தோம். இந்த மெசேஜ் வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ எல்லாருக்கும் சொல்லுது இந்த மாதிரி அந்த நெட்வொர்க் இனி இல்லை. சரி, அடுத்த சாப்டர் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா புது மெத்தடில் எனேபிள் பண்ணாலும் சரி, பழைய மெத்தடில் எனேபிள் பண்ணாலும் சரி, ஒரே மாதிரி தான் நெய்பர்லாம் வரப்போகுது. இங்க நேரம் நீங்க என்ன பண்ணீங்க, ஏஜிஆர்பி 100க்குள்ள போயிட்டு நெட்வொர்க்னு போட்டீங்க. இங்க அப்படி கிடையாது. ஏஜிஆர்பி ஏதோ ஒரு பேரை கொடுக்குறீங்க, அது எந்த IPv4கா IPv6கான்னு சொல்றீங்க, எந்த அட்டானமஸ் சிஸ்டம் சொல்றீங்க, அதுக்கு உள்ள போயிட்டு தான் என்ன பண்றீங்க, நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றீங்க. டோபாலஜி பேஸ் அதெல்லாம் அதுவாகவே வரும். நானே காமிக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன், ரவுட்டர் 3ல இருக்கிறத எடுக்க போறேன். எடுத்துட்டு எடுத்துட்டேன்.
இதையே வந்து புது வெர்ஷன்ல எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். பழைய வருஷன் புது வருஷன் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஐயா இதுதான் புது வெர்ஷன். நீங்க புது ரவுட்டர் இல்ல சார், நம்ம ரவுட்டர் பார்த்தாலே புதுசா அப்படி இல்லை அப்படி இல்லை. ஷோ வெர்ஷன் போட்டிங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் வந்து 15 தொடங்கினாலே புது வெர்ஷன் தான். 15.0 15.1 12 இருக்கக்கூடாது. 12.4 ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்போ யாரும் அதை வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வெர்ஷன் வந்து 15 வருஷம் ஆச்சு. புது வருஷன் வந்து இது அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லாதனால இது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இந்த சரி, இப்போ ஷோ ஐபி ரவுட். இப்போ பாருங்க, அது ரிமூவ் பண்றதுக்கு முன்னால ரவுட்டிங் டேபிள் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. நாங்க இதே மாதிரி ஒரு ரவுட்டிங் டேபிள் அங்க புதுசு போட்ட பின்னாடி வரணும். சரியா? சரி. நோ ரவுட்டர் EIGRP 100. EIGRP ரிமூவ் ஆயிட்டு இருக்குமா? சரி. இப்போ ரவுட்டர் EIGRP சையத். அப்புறமா அட்ரஸ் ஃபேமிலி IPv4 யூனிகாஸ்ட் அட்டானமஸ் சிஸ்டம். அங்க என்ன கொடுத்துருக்கீங்க? 100 கொடுத்துருக்கீங்க. இங்கே 100. யூனிகாஸ்ட் தான் சார் இது. ஆமா, யூனிகாஸ்ட் தான் சொல்லணும். ரூட்டிங் புரோட்டோகால் யூனிகாஸ்ட் தான். சரி, அடுத்தது பாருங்க, நெட்வொர்க் கமாண்ட் இருக்கா பாருங்க. இருக்குது. இந்த டோபாலஜி பேஸ் பத்தில நீங்க கவலைப்படக்கூடாது. நெட்வொர்க் கமாண்ட் இருக்குதா? இருக்குது. நெட்வொர்க் என்னென்ன நெட்வொர்க்கு? 3.3.3.3 0000 வைல்ட் கார்டு மாஸ்க். வேற எதுவுமே இல்லை பெருசா. நெட்வொர்க் நான் பாருங்க இங்க இருக்குது. அப்படியே டைப் பண்ணுங்க இந்த பக்கம். 192.168.0.0.0.255.255 முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? ரீடிஸ்ட்ரிபியூட் கமாண்ட் வந்து இங்க இல்ல பாருங்க. நீங்க எதற்கா ரீடிஸ்ட்ரிபியூட்னு இல்ல. அதுதான் நீங்க இந்த டோபாலஜி பேஸ் கீழே தேடணும். டோபாலஜி பேஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் வந்துருச்சு பாருங்க. ஸ்டாட்டிக்கு மெட்ரிக்கு 100 1 1 1 100 1500 நேற்று நீங்க சொன்னதுன்னு நினைக்கிறேன். ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ரவுட்டர் 1ல போயிட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னால் இங்கேயே பார்த்துடலாம். இங்கே இப்படி இருந்தது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஷோ ரன் செக்ஷன் ரவுட்டர் EIGRP பாருங்க. முன்னால இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குது. பாருங்க, இந்த டோபாலஜி பேஸ் இதில் தான் நான் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். சார் ரீடிஸ்ட்ரிபியூட் K ஓட வேல்யூ 5மே கொடுக்கணும் சார். நம்ம 4 தான் கொடுத்துருக்கோம். இல்ல 5 இருக்குங்க. 1 அது மெட்ரிக் அட்டானமஸ் சிஸ்டம் இல்லையா? இல்ல இல்ல அட்டானமஸ் சிஸ்டம் இல்ல. இது மெட்ரிக் 1 2 3 4 5. ஓகே. சரி, இப்போ நம்ம போயிட்டு ரவுட்டர் 1ல அதே மாதிரி ரவுட்டிங் டேபிள் இருக்கான்னு பாருங்க. அதே தான். இது வந்து சம்மரைஸ் பண்ணாதனால டீட்டெயிலாக வந்துருக்குது. சம்மரைசேஷன் பண்ணலாம். ஓகே. ரவுட்டர் 3ல போயிட்டு அதே அட்ரஸ் ஃபேமிலி கீழே போயிட்டு ஆட்டோ சம்மரி டோபாலஜி பேஸ் கீழே தான் இருக்கும். ஓகே. ஆட்டோ சம்மரி அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஆட்டோமேட்டிக் சம்மரைசேஷன் தான். பட் இன்னும் நீங்கள் இதுக்கும் 24க்கும் கீழே இது கிளாஸ்ஃபுல் சம்மரி. இதுக்கும் கீழே போனால் என்ன பண்ணணும்? நம்ம மேனுவல் சம்மரைசேஷன் பண்ணணும். அதுக்கு சம்மரி அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். சம்மரி மெட்ரிக்
இல்லை. அப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் கீழே போய் பண்ணிக்க வேண்டியதுதான். எந்த இன்டர்ஃபேஸ் ரவுட்டர் 3 கனெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு, இது பழைய மெத்தட் தான். F00 போயிட்டு ஐபி சம்மரி அட்ரஸ் EIGRP 100 192.168.0.0 255.255.00 இப்படி சம்மரைஸ் பண்ணணும்னு சொல்லிடுறோம். ஆனால் அங்கேயே இருக்கணுமே, இது ஒர்க் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். இது பழைய மெத்தடுக்கு உண்டான கனெக்ஷன். பார்க்கலாம், இங்கே ஒர்க் ஆச்சுன்னா சரி, இல்லைன்னா அங்கே போயிட்டு கமெண்ட் தேடணும். ஷோ ஐபி ரவுட் நினச்சேன் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது பழைய மெத்தட் EIGRPக்கு உண்டான மெத்தட். இது இன்டர்ஃபேஸ் கீழே பண்ணுறது. இது இங்கேயே இருக்கும். ரவுட்டர் EIGRP சையத்குள்ளேயே போனோம்னா கொஸ்டின் மார்க் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான். ஐபி அட்ரஸ் IPv4 unicast டிஃபால்ட் கீழே இருக்கான்னு பார்க்கலாம். டிஃபால்ட் நெட்வொர்க் டோபாலஜி இல்லை, இங்கே இல்லை. ஸோ இங்கே கிடையாது. ஸோ டோபாலஜி பேஸ் கீழே தான் இருக்கும். வாட்டர் சம்மரி நம்ம பண்ணல, அதை எடுத்து விட்டோம். சம்மரி மெட்ரிக்கு டிஸ்ட்ரிபியூட் டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு டிஃபால்ட், இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். டிஃபால்ட் இல்லை. இந்த சம்மரி ஏன் திருப்பி சம்மரி டு அப்ளை மெட்ரிக். ஓ இதுதான் கமெண்ட். நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க. 192.168.0.0 இங்கே ஸ்லாஷ் கூட போடலாம், அவ்வளோதாங்க. இது வந்து இல்லை இல்லை, அது இருந்தாலும் வேலை செய்ய போகிறது இல்லை இப்போது. ஏன் அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு கமெண்ட் அட்டாச் ஆகிருக்கோன்னு அர்த்தம். இவங்க ஜூனிப்பர் பார்த்து காப்பி அடிச்சுக்கிறானுங்க. ஜூனிப்பர் தான் அதனால தான் எனக்கு நல்லா தெரியும். இங்கே தான் ஏதோ ஒன்று இவனுங்க எக்ஸ்ட்ரா வந்து இல்லையே. ஒருவேளை அந்த இன்டர்ஃபேஸில் இருக்கிறத தூக்கி விட்டா வருமோ பார்ப்போம். இன்டர்ஃபேஸில் இருக்கிறத எடுத்துட்டேன். ஒரு மாதிரி ஷட் டவுன் பண்ணிவிட்டு இன்னொரு ஷட் பண்ணிக்கலாம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் போட்டாலே தெரிஞ்சிடும். நான் சம்மரைஸ் பண்ணி சொன்னது இருக்குது. சையதுங்கிற பேரில் தான் இருக்குது. சரி, அப்போ இங்கே காமி, ரூட்டிங் டேபிள் காமி. என்னப்பா இது, அங்கே அவ்வளோ தெளிவாக சொல்லுது நான் இதை தான் அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு. என்ன சொல்லுது, நீ இது 3 தான் அட்வர்டைஸ் பண்ணுறேன்னு தெளிவாக சொல்லுது. அந்த போர்ட்டை கூட ஷட் அன்ஷட் பண்ணி பார்க்கலாம். நான் இருங்க,
ஐபி ரவுட் நாலு 0 பாயிண்ட் பண்ணதான் முதல்ல பார்க்கலாம். அதான் இல்லை, அதுதான் பிரச்சனை. இதுதான் சார், இதே அப்படிதான் டிஸ்கவர் பண்ணுது. நாலு 0 பாயிண்ட் பண்ணியிருக்கா? இல்லை 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 சார். அங்கே தான் பிரச்சனை. ஏன் பாயிண்ட் பண்ணல? அப்போ இன்னும் ஏதோ கமெண்ட் நம்ம சேர்த்து போட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நாமளே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கான்செப்ட் பழைய வெர்ஷனில் தெரிஞ்சால் புது வெர்ஷனில் ஈஸியாக பண்ணிடலாம். டூ ஷோ ரன் செக்ஷன் ரவுட்டர் EIGRP. Alright, அடுத்தது சம்மரி பற்றி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அட்ரஸ் ஃபேமிலி இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0 போயிட்டு இங்கே இருக்கு. அந்த கமெண்டை விட்டுருங்க. நான் முன்னால் போட்டேன்ல, அது வேணாம். இதுதான் சரியான கமெண்ட். அப்போ எந்த இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் அனுப்புறீங்களோ நீங்கள் இன்டர்ஃபேஸ் கீழே போக வேண்டாம். EIGRPலே இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது EIGRP கூட தானே இருக்கிற ரவுட்டரு. அங்கே அட்ரஸ் ஃபேமிலி இன்டர்ஃபேஸ்ன்னு போட்டு பாருங்க. இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு இந்த கமெண்டை போடணும். சம்மரி அட்ரஸ் எப்படி சம்மரைஸ் பண்ணுவோம்? 192.168. சார் ப்ராக்கெட் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க, ஈஸியாக. ஸோ பதட்டப்படக்கூடாது. ஐயோ புது வெர்ஷன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. புது வெர்ஷன் பண்ணுறோம், பழைய வெர்ஷனோட பெட்டராக தான் பண்ணுவோம். பாருங்க வந்துச்சு பாருங்க. ஓகே.